வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு எதிராக இன்னொரு அமைப்பு தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. யார் அந்த அமைப்பு, அவங்களுடைய நோக்கம் என்ன, இந்த விஷயத்த நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு எதிராக உருவாகி இருக்கக்கூடிய அமைப்பு தர்மா பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பு செயல்பட்டு வராங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய எழுச்சிக்கு பிறகு இந்த அமைப்பு கடந்த மே 16ஆம் தேதி 2026ஆம் தான் உருவாகுது. எப்படி உருவாச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம டீட்டெயிலாக கூட அந்த டைம்ல ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதுக்கான லிங்கை கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறித்து தெரிவித்த ஒரு வார்த்தை, கரப்பான் பூச்சி போல அவங்க இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்பரான எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. கேட்டா சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்றாங்க, ஜேர்னலிஸ்ட்னு சொல்றாங்க, கண்டென்ட் கிரியேட்டர், இன்ஃபுளுன்சர்னு சொல்றாங்க. இவங்க இந்த நாட்டினுடைய அமைப்புகளை எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அப்படிப்பட்டவர்களா இந்த நாட்டினுடைய இளைஞர்கள், இந்த இளைஞர்களுக்கு எல்லாத்தையுமே இந்த அரசாங்கம் பண்ணியிருக்கா, ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டால் இவர்களை கரப்பான் பூச்சின்னு சொல்வதா அப்படின்னு சொல்லி எதர்ச்சியாக ஒரு இளைஞர் அதை ஆரம்பிக்க போய் இன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட 2,26,00,000 ஃபாலோவர்ஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்காங்க. அண்ட் அதோட மட்டும் அவங்க நிக்கல. ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சு சரன்னு அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகி, பாஜகவினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட அதிகமான ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. கிட்டத்தட்ட பல அரசியல் தலைவர்கள், மஹுவா மைத்ரால இருந்து அகிலேஷ் யாதவ்ல இருந்து எல்லாரும் நானும் காக்ரோச் தான் சொல்லி அந்த இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்க சரசரன பிஜேபியினுடைய பேஜ் எல்லாத்தையும் பீட் பண்ணி போனாங்க. அவங்க அதோட மட்டும் நிக்கல. நாட்டில் நடக்கிற பல்வேறு பிரச்சனை, குறிப்பாக நீட் தேர்வுல நடந்த முறைகேடு, சிபிஎஸ்இ பேப்பர் எவாலுவேஷன் நடந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த நாட்டினுடைய அடிப்படை, ஒரு நாட்டினுடைய ஃபண்டமெண்டல் அப்படின்றது எஜுகேஷன் தான். அந்த எஜுகேஷன்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த துறையினுடைய அமைச்சர் எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்கொள்ளாமல், ஒரு அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்காம இருக்காரு. அவர் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை முதல்ல முன்வைக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் அது பேசப்படுது. அதற்கப்புறம் இப்ப தொடர்ச்சியா ஒரு 6-7 போராட்டங்களை பண்ணிட்டாங்க. அபிஜித் தீப்கே, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஃபவுண்டர், அவர் பாஸ்டன்ல இருந்தாரு. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் தொடங்கப்பட்டு இன்னைக்கு அமைப்பா அது மாறி இருக்கு. அது தொடங்கப்பட்ட சமயத்துல அவர் பாஸ்டன்ல இருந்தாரு. அவர் தொடர்ச்சியாக அங்கிருந்து இயங்கிட்டு இருந்தாரு, எழுதினாரு. மக்களினுடைய ஆதரவு அப்படின்றது வெகுவாக அவருக்கு இருந்தது. உடனடியாக அவர் டெல்லி திரும்பி ஜந்தர் மந்தர்ல முதல் போராட்டம் அப்படின்றது நடக்குது. கிட்டத்தட்ட 4000 பேர் கிட்ட அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. அதாவது நீங்க சும்மா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு கலந்து போகக்கூடிய கூட்டம் கிடையாது. எங்களுடைய டிமாண்ட்ஸை நாங்க முன்வைப்போம். இதுவரைக்கும் போராட்டம்னா என்ன, ஒரு போராட்டம் எப்படி நடக்கும், எப்படி பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியாத அண்ட் வீட்டை விட்டு வெளியே வராத, ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா, ரொம்ப ப்ரிவிலேஜா வளர்ந்த பல குழந்தைகள், பல இளைஞர்கள், நீட் தேர்வை ஃபேஸ் பண்ணவங்க, இந்த சிபிஎஸ்இ எவாலுவேஷன் முறைகேடுல சிக்கி தவிக்கிறவங்க, இந்த நாட்டுல ஒரு ப்ராப்பரான கவர்னன்ஸ் இல்லாத, ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாம இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் வீதிக்கு தங்களுடைய டிமாண்ட்ஸை முன் வச்சிருந்தாங்க. ரிசைன் பண்ணணும்ன்ற டிமாண்ட்ஸை தொடர்ச்சியாக முன் வச்சிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக போராட்டம் பல இடங்கள்ல பரவிட்டு இருக்கு. நான் பேசிட்டு இருக்கிற இந்த சூழல்ல அம்ரிட்சர்ல போராட்டம் நடக்குது, பூனேல நடந்திருக்கு, உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் நடந்திருக்கு. இப்படி பல மாநிலங்கள்ல இந்த போராட்டம் அப்படின்னு தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க டிமாண்ட்ஸை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. முதல் டிமாண்டாக தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற டிமாண்ட்ஸை முன் வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பல கேள்விகளையும் பல விமர்சனங்களையும் அரசை நோக்கி முன் வச்சிட்டு இருக்காங்க. ஒரு போற போக்குல ஒரு நீதிபதி தெரிவித்த வார்த்தை தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஃபயரா இளைஞர்கள் மத்தியில பரவி இன்னைக்கு அவங்க வீதியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டத்தையே எதிர்கொள்ளாத, சந்திக்காத ஒரு தலைமுறை இன்னைக்கு தங்களுடைய உரிமைக்காக வீதிக்கு வந்திருக்காங்க. அப்படிதான் இந்த சூழல் அவங்களை தள்ளி இருக்கு அப்படின்றதுதான் யதார்த்தம். இதனுடைய ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே. சோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அபிஜித் தீப்கேவை தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணி ஒரு அம்மா பதிவுகள் போட்டுட்டே இருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல. அவர் நான் பேசுறதை காப்பி அடிச்சு அவர் பேசுறாரு. நான் ஒரு பிரைவேட் செக்டார்ல இவ்வளவு இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தா அவங்க யாரும் விளக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, உடனடியாக ரிசைன் பண்ணுவாங்க. அதை அப்படியே அந்த போஸ்டை லைக் பண்ணிருக்கிற அபிஜித் தீப்கே இன்னைக்கு போய் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண சொல்றாரு. அபிஜித் தீப்கே ஒரு ஸ்கேம்ஸ்டர் இப்படிலாம் நிறைய அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னு போய் பார்க்கும் பொழுது அவங்க தர்மா பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதனுடைய ஃபவுண்டர். அவங்க அந்த பார்ட்டி எப்போ ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி 2025ஆம் ஆண்டு தர்மா பார்ட்டி ஆஃப் இந்தியாவை உருவாக்கியிருக்காங்க. அதை உருவாக்கின ஃபவுண்டர் பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஒன்று இருக்கு. அவங்க என்ன அப்படின்னா, அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவங்களோட ட்ரைசெப்ஸை காட்டுற ஒரு போட்டோ, அந்த போட்டோல போட்டு பிராமின் ஜீன்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் போட்டிருந்தாங்க. பாருங்க, பிராமின் ஜீன்ஸ் இருக்கிறதுனால நான் எப்படி ட்ரைசெப்ஸ்லாம் நான் எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்றத போட்டிருந்தாங்க. மிகப்பெரிய பேக்லாஷ் அந்த பதிவுக்கு வந்தது. சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணா, சாப்பிட்டா, ஒழுங்கா புரோட்டீன் எடுத்துக்கிட்டா, ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணா எல்லாருக்கும் உடம்பு அப்படின்றது வரப்போது. டெஃபினட்டா
பாடி பில்டிங்ல ஜீனுடைய ரோல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா அதுல ரோல்லாம் இருக்கு. பட் ஒழுங்கான ஃபுட்டு, ஒழுங்கான டயட்டு, ஒழுங்கான ஒர்க் அவுட் பண்ணா யாராலையும் அதை அச்சீவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த அம்மா பெருசாலாம் பாடி பில்ட்லாம் பண்ணல, ரொம்ப நார்மலா தான் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து பிராமின் ஜீன்னு பெருமையா போட்டிருந்தாங்க. அதை வந்து எல்லாரும் பல பேர் வந்து காரி துப்புனாங்க. இதுக்கு சம்மந்தமே இல்லாம பாடி பில்டிங் வந்து உங்க ஜாதி வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு இதுல சம்மந்தமே இல்லாம பிராமின் ஜீன்னு சொல்லி போட அப்புறம் தான் அந்த அம்மாவுடைய ட்ரூ செல்ஃப் வந்து காமிச்சாங்க. என்ன அப்படின்னா, தான் வந்து ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு ஏழைத்தாயின் மகன் சொல்லுவாங்கல்ல, எப்படி பிரதமர் மோடி வந்து ஒரு ஏழைத்தாயின் மகன் சொல்றாங்களோ, எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு கஷ்டப்படுற பசினா எனக்கு என்னன்னு தெரியும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையனா நான் நடந்திருக்கேன், எனக்கு பசினா என்ன கஷ்டம்னா எனக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு அவங்களாம் சொல்றாங்களோ, அந்த மாதிரி இந்த அம்மாவும் வந்து நான் வந்து ஒரு உயர் சாதியில பிறந்த பிராமின் சமூகத்துல பிறந்த ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்த பெண் நானு, எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்தே இந்த இடஒதுக்கீட்டால நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னோட ரொம்ப குறைந்த மதிப்பெண் எடுத்தவங்க எல்லாம் பாஸ் பண்ணி போயிருக்காங்க, எனக்கு கிடைக்காத பல ப்ரிவிலேஜஸ் வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. நான் ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்தாலும் என்கிட்ட சுத்தமா நிலம்லாம் கிடையாது. ஆனா நிலம்லாம் வச்சிருந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து இன்னைக்கு இடஒதுக்கீடால முன்னேறி போயிட்டாங்க. அதனால இடஒதுக்கீடை ஒழிக்கணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளா வச்சிருக்கவங்க தான் தர்மா பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய ஃபவுண்டர் அனுராதா திவாரி. அவங்களுடைய பேக் ஸ்டோரியா இருக்கு. இவங்க தான் இந்த பிராமின் ஜீன்ஸ் அப்படின்ற இந்த போட்டோவையும் போட்டிருந்தாங்க. அவங்க தான் இன்னைக்கு தொடர்ச்சியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அட்டாக் பண்ணி, குறிப்பாக அபிஜித் தீப்கேவை அட்டாக் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த அம்மா இப்ப சும்மா இப்போ இதுவும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சாதிக்கு எதிரான சண்டை, இல்ல இடஒதுக்கீடுக்கு எதிரான சண்டை எல்லாம் தொடங்கலையே, அல்லது அவங்க இடஒதுக்கீடு வேணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், இப்படியான எந்த விஷயத்தையுமே பேசலையே. எதனால வந்து அனுராதா திவாரி ட்ரிகர் ஆனாங்க, எதனால வந்து அபிஜித் தீப்கேவை குறி வைக்கிறாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை குறி வைக்கிறாங்க அப்படின்னு தேடும்பொழுது ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சது. இது என்ன அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அபிஜித் தீப்கே கிட்ட. நீங்க வந்து நிறைய பேசுறீங்க, கரப்ஷன் பேசுறீங்க, ஊழல் ஒழிப்புன்னு பேசுறீங்க, இது சங்கர் படம் மாதிரி எல்லாருமே வந்து நாட்டுல வந்து ஊழலா இருக்கு, லஞ்சம் ஊழல் தான் பிரச்சனை, இப்படியான கேள்விகளை முன்வைக்கிறீங்க, அட்மினிஸ்ட்ரேஷனோட இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாம் முன்வைக்கிறீங்க. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சாதி பற்றியும் சமூக நீதி பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற கேள்வி அபிஜித் தீப்கேக்கு முன்வைக்கப்படுது. அபிஜித் தீப்கே அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. என்ன அப்படின்னா, நானே வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் தான். அவர் வரும்போதே ஒரு அம்பேத்கரனுடைய புத்தகத்தை கையில வச்சுட்டு தான் வந்திருந்தாரு. நானே ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் தான். சாதியினுடைய ஒடுக்குமுறை வந்து என்ன அப்படின்றது எனக்கு தெரியும், சாதியினால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு சமூகத்துல என்னன்றது தெரியும். குறிப்பாக இடஒதுக்கீடு அப்படின்றது 80% வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து பிரைவேட் செக்டர்ல தரேன்னு சொன்னாங்க, அந்த அளவுக்கு நான் இடஒதுக்கீடு வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவருடைய பழைய பதிவு ஒண்ணு இருந்துச்சு, 80% ஆதரிக்கிறது. அண்ட் இப்போ வந்து நான் தலித் சமூக நீதி அரசியல் பற்றி எனக்கான புரிதல் அப்படின்றது இருக்கு அப்படின்றத டிக்ளேரும் பண்ணியிருந்தாரு. இது ரெண்டு தான் அனுராதா திவாரி வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு. நம்ம கலை அலங்காரம் திரும்ப வந்து செட்டெல்லாம் போடுங்கன்ற மாதிரி 80% ரிசர்வேஷன் வேணும்னு கேட்கிற இந்த நபர் பின்னாடி இவ்வளவு பேர் கூடுறீங்க அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்து நம்மளுடைய சமூகத்துக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அண்ட் சாதிய ஒழிப்புன்னு இவர் பேசுறாரு, இடஒதுக்கீடு வேணும்ன்றத கேட்கிறாரு. 80% இடஒதுக்கீடு பிரைவேட் செக்டார்ல வேணும் அப்படின்றது அபிஜித் தீப்கேவினுடைய ஐடியாவா இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய இளைஞர்கள் கூட்டம், இவ்வளவு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து கூடுறாங்க. ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல அவருடைய இன்ஃபுளுன்ஸ் அப்படின்றது பிரம்மாண்டமா இருந்தாலும் களத்துல கூட இளைஞர்கள் வந்து பல பேர் வந்து கூடுறாங்க. நாளைக்கு பெங்களூர்ல கூட்டம் அப்படின்றது இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சைட்ல வந்து ஒரு அக்யூமுலேஷன் நடக்கும்போது, ஒரு கருத்தியலின் பால் இளைஞர்கள் சேரும்போது அதுக்கு எதிராக நம்ம அதை வந்து கவுண்டர் பண்ணணும், அவங்கள வந்து எதிர்க்கணுன்ற அடிப்படையில தான் அனுராதா திவாரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாது, மெரிட்னாலதான் நம்ம நாடு வந்து முன்னேறும், இடஒதுக்கீடு வந்து அளிக்கணும், இடஒதுக்கீடுன்ற பேர்ல தகுதியற்ற நபர்கள் நம்மளுடைய ஆளும் இடத்துல வந்து உட்கார்றாங்க, அல்லது தகுதியே இல்லாத நபர்கள் பல இடங்கள்ல வந்து அமர்ந்துடுறாங்க, அதனால தகுதி உள்ள நபர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற அந்த நரேட்டிவை அனுராதா திவாரி தூக்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு குப்பையான வழக்கொழிஞ்சு போன, அல்லது என்ன சொல்றது, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இந்த ஜிகனாலாம் வந்து முன்னாடியே முடிஞ்சு போச்சு நம்ம ஊர்ல வந்து. இதுக்கப்புறம் இதெல்லாம் தூக்கிட்டு வந்து ரிசர்வேஷன்னாலதான் நாடு வந்து பின்னாடி போயிருச்சு, இந்தியா இஸ் ஃபார் ரிசர்வ்ட், அமெரிக்கா இஸ் ஃபார் ரிசர்வ்ட் அப்படின்ற மாதிரியான உருட்டெல்லாம் இங்க எடுபடாது. பட் இருந்தாலும் அவங்க அதற்கான வேலையை செஞ்சுதான் அந்த கேம்பெயினை முன்னெடுக்கிறாங்க. இந்த பிராமின் ஜீன்ஸ் அவங்க போட்டு, நான் வந்து ஒரு உயர் சாதி வகுப்பை சேர்ந்த ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்த நானே வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான், அதனால நான் தொடர்ச்சியாக நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்ற அந்த கருத்தை முன் வச்சா அவருக்கு ஆதரவாகவும் நிறைய கருத்து வந்தது. பல பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்து நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், நானும் ஒரு பிராமின்றதுனால எனக்கு இவ்வளவு பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கேன்,
அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு டீமா ஃபார்ம் ஆகிறதுக்கான வேலையும் அவங்க அப்போதுலேருந்தே தொடங்கியிருக்காங்க. பொருளாதார ரீதியாக அந்த சமூகத்தை சார்ந்த பொருளாதார ரீதியாக உயர்ந்த இடத்துல இருக்கவங்க அவங்க வந்து ஃபண்ட் பண்றது இல்ல இதற்கு எதிரான ஒரு கருத்தியலை உருவாக்குறது அப்படின்ற இடத்துல இறங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு மண்டல் 2.0 கொண்டு வர போறாங்க. எப்படி ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றதும் அரசாங்கத்தால தீவிரமாக பல எதிர்கட்சிகள் வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து அதுக்கு எதிரான கேம்பெயினையும் அனுராதா திவாரி தொடங்கியிருக்காங்க. அதற்கான அக்யூமுலேஷன், அதற்கான ஃபண்ட்ஸை சோர்ஸ் பண்றது, அதற்கான சப்போர்ட்டை கேதர் பண்றதையும் அவங்க தொடங்கியிருக்காங்க. இதுல எது நியாயம் அப்படின்றத நான் உங்களுடைய பார்வைக்கே நான் விட்டுறேன். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது இன்னைக்குதான் காங்கிரஸ் காதலே போய் சேர்ந்துருக்கு. அதுல காங்கிரஸ் ஓடிட்டாங்க நம்ம ஊர்ல இருந்து. இப்பதான் காங்கிரஸ் காதலே போய் சேர்ந்திருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்க பெரும்பான்மை சாதியாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி பட்டியல் சமூகம் மக்களினுடைய நிலை அப்படின்றது என்னவாக இருக்கு, பழங்குடி மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்னவாக இருக்கு, எப்படி எல்லா துறைகள்லையும் ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே ஒரு அதிகாரம் பொருந்திய இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்தியாவினுடைய டாப் நியூஸ் சேனல்ஸ் எடுத்துக்கலாம், மெயின் ஸ்ட்ரீம் சேனல் அல்லது நேஷனல் மீடியா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை சேனலுடைய ஹெட்டாக ஒரு பட்டியல் சமூகத்தினர் இருக்காரு, எத்தனை சேனலுடைய ஹெட்டாக ஒரு ஓபிசி சமூகத்தினர் இருக்காங்க, அதெல்லாம் எப்படி ஒரே சமூகமாக இருக்காங்க, இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் லாயர்ஸ் யாராக இருக்காங்க, இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் டாக்டர்ஸாக யாராக இருக்காங்க, பியூரோகிராட்ஸா யார் இருக்காங்க, இந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்க கம்பெனிஸ் தொடங்குறது அல்லது அந்த கம்பெனியோடைய டாப் மோஸ்ட் பொசிஷன்ல யாரா இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய பிரைவேட் செக்டர்ல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பொசிஷன்ஸ்ல யார் இருக்காங்க, எந்த சமூகம் இருக்காங்க, எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தாலே எல்லா இடத்துலயும் போய் உட்கார முடியுது. இப்ப இதுதான் வந்து மெரிட்னு அனுராதா திவாரி சொல்றாங்களான்ற கேள்வி வந்து நம்ம முன்னைக்கு விரும்புறோம். மத்த யாருமே வந்து படிக்கலையா, கலைஞர் சொல்ற மாதிரிதான் எங்க தலையிலாம் இருக்கிறது என்ன களிமண்ணா சுண்ணாமான்ற மாதிரி தான். மற்றவங்க எவனுக்குமே மூளையே கிடையாதா, யாருக்குமே அறிவுன்றதே கிடையாதா, எப்படி ஒருத்தரால மட்டுமே ஒரு சமூகத்தால மட்டுமே எல்லா இடத்துலயும் உட்கார முடியும். நீங்க பழைய திரைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமா துறை கூட நம்ம எடுத்துக்கலாம், எந்த நீங்க பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எப்படி ஒரு பர்டிகுலர் சமூகத்தால மட்டுமே இருக்க முடிஞ்சது. அப்போ இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் படிக்காம, அவங்கள படிக்க விடாம, அந்த மக்களை வந்து படிப்புக்கு அப்பால அவங்கள தள்ளி வச்சு தாங்களே ஒரு நாலேஜை கேதர் பண்றதன் வாயிலாக தான் இது சாத்தியப்படுத்தப்படும். இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்குமான வாய்ப்பு இருந்தால் எல்லா சமூகத்திலையும் எல்லாருமே ஒரு கிராஜுவலான முன்னேற்றம் அப்படின்றது இருந்திருக்கும். பட்டியல் சமூகத்துல இருந்து மிக பெரிய பெரிய இன்னும் 1000 அம்பேத்கர் வந்திருப்பாங்க, 1000 டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க, லாயர்ஸ் வந்திருப்பாங்க, ஜட்ஜஸ் வந்திருப்பாங்க. இவங்க யாருமே வராம குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டுமே பல இடங்கள்ல வந்திருக்கு அப்படின்னா இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா? அப்போ இதெல்லாம் இவ்வளவு ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு சிறிய சொல்யூஷனாக வந்ததுதான் இடஒதுக்கீடு அப்படின்றது எல்லாமே. அதெல்லாம் கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைந்து அதுக்கப்புறம் ஒரு ரிலீஃபா வந்த மெஷர். ஒரு 1000 ஆண்டு கால வலிக்கு, 2000 3000 ஆண்டு கால வலிக்கு ஒரு சின்ன ஒரு நிவாரணியாக தான் ரிசர்வேஷன் வந்திருக்கு. அந்த ரிசர்வேஷன் கூட அனுபவிக்க கூடாது, அதனால எங்க வாழ்க்கை போகுதுன்னு சொல்லி ஒரு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதன் மூலமாக ஒரு கருத்தை மக்களிடையே விதைக்கக்கூடிய வேலையை வந்து அனுராதா திவாரி தொடங்கியிருக்காங்க. இது வந்து பிஜேபி அரசுக்கே அகேன்ஸ்டா அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆப்வியஸா அவங்களுக்கான சப்போர்ட் அப்படின்றது பிஜேபி அரசு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. பிராமின் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி பெருமையாக சாதி பெருமையை பேசிய இவர் ஒரு விக்டிம்னு வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு பிராமின் ஜீன்ஸ் இவங்க பேசுற இவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுக்கப்பட்டது. உயர் சாதியில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள முன்னேறிய வகுப்பினர் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருந்தாங்க. அதுவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பல சமூகங்கள் வந்து தங்களுக்கான ரெப்ரசன்டேஷனை கேட்கறாங்க. இப்ப எம்பிசில தான் இருப்பாங்க. அந்த எம்பிசில ஒரு சில குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டுமே வந்து எல்லா இடஒதுக்கீடும் எடுத்துப்பாங்க. அதுல நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஒரு 120 130 ஜாதி இருக்கும். அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல மிஸ் ஆகும். இப்ப ஷெட்யூல்டு காஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா கூட 40-50 சாதி இருக்கும். அதுல வந்து ஒரு 2-3 சாதிகள் தான் பெரும்பான்மையான இடத்தை எடுத்துப்பாங்க. அப்போ இப்படி அதுக்குள்ளேயே உள்ஒதுக்கீடுல இவ்வளவு பிரச்சனைலாம் இருக்கிற சூழல எல்லாரும் தங்களுக்கான இடஒதுக்கீடு கேட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துவாங்க. ஜாட் சமூகத்தை நடத்திருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல வன்னியர் சமூக மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திருக்காங்க. அதுல துப்பாக்கி சூடு நடந்து 25 பேர் கிட்ட மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு பெறுவதற்கு, தங்களுடைய உரிமையை பெறுவதற்கு, ஜஸ்ட் ஒரு வேலைக்கு போகணுன்றதுக்காக எங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்ல, ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால உயிர் பலியெல்லாம் கொடுத்துதான் அதெல்லாம் சாத்தியப்படுத்தியிருக்காங்க. ஆனா யாரு போராட்டம் பண்ணா, எந்த கம்யூனிட்டியில இருக்க யாரு போய் என்ன கேட்டாங்கன்னு தெரியல. உடனடியாக டப்புன்னு வந்து ஒரு 2-3 நாட்கள்ல 10% ரிசர்வேஷன் அப்படின்றது உடனடியாக கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரிவிலேஜான கம்யூனிட்டியா தான் அவங்க இருக்காங்க. பட் இருந்தும் இந்த விக்டிம் கார்டை அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பிரபலமான ஒரு பொய் ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, இங்க வாழ முடியாம தான் கிளம்பி அமெரிக்கா போயிட்டாங்கன்னு. நம்ம தமிழ்நாட்டிலேயே பல சமுதாயங்கள் இங்க வாழ முடியாம பிழைப்பு இல்லாம வேற ஊருக்கு போயிருக்காங்க. ஏன்னா அது கான்ஸ்டன்டா அவங்க சொல்லிட்டு இருக்க பொய்ன்றதுனால இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்றேன். தமிழ்நாட்டுல வந்து திராவிட இயக்கம் வந்து, பெரியார் வந்து, திராவிடர் கழகம் வந்து
மிகப்பெரிய ஒரு ஹேட்ரடை வந்து பார்ப்பன சமூகத்திற்கு எதிராக பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சனைனால அவங்க கிளம்பிட்டாங்க, இந்த ஊர்ல இருந்தே கிளம்பி போயிட்டாங்க. அண்ணாமலை தான் அந்த புருடாவெல்லாம் அடிச்சு விட்டாரு, ஸ்ரீதர் வேம்பு அந்த பீலா விட்டுருக்காரு. அந்த மாதிரி அவங்க விக்டிமைஸ், நாங்க ஒரு விக்டம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய கதையில இதுவும் ஒண்ணு. அப்படிலாம் போனாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் போகல. ஏன் அப்படின்னா பல சமுதாயங்கள் இங்க இருந்து இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. அவங்கலாம் எப்படி போவாங்கன்னா, இந்த கோலார் கோல்ஃபீல்ட்ல பல பட்டியல் சமூக மக்கள் போய் வேலை பார்த்திருக்காங்க. இலங்கையில தோட்ட தொழிலாளர்களாக பலர் போயிருக்காங்க. மியான்மர் ரங்கூன் அங்க பலர் போயிருக்காங்க. பர்மாக்கு பலர் போயிருக்காங்க. இப்படிதான் போவாங்க. அதாவது பிழைக்க போறவங்க, ஒரு வர வழியே இல்லாம போறவங்க, கையர் நிலையாக போறவங்க எல்லாருமே போய் அங்க போய் அவங்களால பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்க போய் ஒரு சாதாரண வேலையை பார்த்துட்டு அப்படியே இருக்க வேண்டியதான், முடிஞ்சு போக வேண்டியதான், அவ்வளவுதான் பண்ண முடியும். இவங்க போனது அப்படின்றது இவங்கள்ட்ட தான் கல்வி இருந்தது, இவங்கள்ட்ட தான் அத்தனை ஆண்டு கால ஒரு என்ன சொல்றது, ஒரு மூலதனம் இருந்தது, கல்வி இருந்தது, பொருளாதாரம் இருந்தது. அந்த வலிமையால உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு, உலகத்திலேயே அதிக செல்வ செழிப்பான நாடு, அது ஒரு டாப் மோஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவுக்கு போறது வந்து அப்படி எல்லாம் புலம்பெயர்ந்துலாம் போக முடியாது, அப்படி கஷ்டப்படலாம் அமெரிக்காக்கெல்லாம் போக முடியாது. இங்க இருந்து பலர் போறாங்க, போய் இந்த மிடில் ஈஸ்ட்ல போய் கஷ்டப்படுவாங்க, சிங்கப்பூர்ல போய் ஏதோ வேலை பார்ப்பாங்க. அமெரிக்காவுக்கு போறது அப்படின்றதெல்லாம் ப்ரிவிலேஜ். அந்த ப்ரிவிலேஜே வந்து இவங்க விக்டிமைஸ் பண்ணக்கூடிய வேலையை தான் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பின்னணியில தான் அனுராதா திவாரி அபிஜித் தீப்கேவை அட்டாக் பண்றதை நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இறுதியாக சொல்லணும் அப்படின்னா, பிராமின் ஜீன்ஸ் அப்படின்னு அவங்க பெருமையா பேசிட்டு பிராமின் ஜீன் நாங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் அதெல்லாம் உண்மை கிடையாது. ரொம்ப ப்ரிவிலேஜா, ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் மெட்ரோபாலிட்டன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலயும் அவங்க தான் இருக்காங்க. ஒரு ஊரா இருந்தாலும் கிராமமா இருந்தாலும் அங்கேயே ஒரு நல்ல இடத்துல தான் அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. இது முழுக்க ஒரு பொய்யானது அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.